එළඹෙන අයවැයට යෝජනාවලියක් වැඩ කරන எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உழைக்கும் மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய யோசனைகளை முன்வைக்கவுள்ளோம். முன்வைக்கப்படும் யோசனைகள் தொடர்பில் அரசு, தனியார் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் தெளிவூட்டும் நடவடிக்கையை இன்று முதல் ஆரம்பிக்கின்றோம். உழைக்கும் மக்களாக அரசு துறை, அரசு தனியார் கூட்டு நிறுவனங்கள், தனியார் துறை மற்றும் பெருந்தோட்ட துறையில் பல அடிப்படை பிரச்சினைகள் காணப்படுகின்றன. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி முன்வைக்கப்பட உள்ளது. தற்போது நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் உருவான பொருளாதார நெருக்கடியை உழைக்கும் மக்கள் தொடர்ந்தும் எதிர்நோக்கி வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு அல்லது பொது தேர்தலுக்கு முன்னதாக நாம் விடுத்த கோரிக்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. பொருளாதாரம் சவால் மிக்கதாக மாறி வருகிறது. போக்குவரத்து செலவு அதிகம், அன்றாட உணவுக்கான விலை அதிகம். ஆகவே உழைக்கும் மக்கள் பாரியளவிலான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். அரசு துறையின் அடிப்படை சம்பளத்தை 20,000ஆக மாற்ற வேண்டும். தனியார் பிரிவின் சம்பளத்தை அரசு பிரிவின் அடிப்படை சம்பளமாக மாற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையே நாம் முன்வைக்கின்றோம். කියන ඉල්ලීම් තමයි අපි ඉදිරිපත් කරන්නේ.